மண்சட்டி சீசன் பண்ணுவது பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. சிக்கனோ மட்டனோ நம்ம வாங்கிட்டு வந்து அடி பிடிக்காம இருக்கணும்னா ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓவர் நைட் ஒரு பக்கெட்டி ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு ஸோ அந்த பானையோ சட்டியோ நம்ம எதோ வாங்கிட்டு வந்தாலும் அதை முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணிடணும். நார்மல் வாஷ் தான். ஸோ நம்ம ஸ்க்ரப்லாம் வச்சு வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ரைஸ் குக் பண்ண வாட்டர் இருக்கும் இல்லையா, ரைஸ் வாட்டரு. ஸோ ரைஸ் வாட்டரு பாயில் ரைஸ் வாட்டர் வந்து எடுத்துக்குங்க. அது நல்லா சுட சுட இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே நம்ம சேர்த்துணும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் அந்த மண் பானையில் சேர்த்து ஸோ நம்ம 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம மாற்றிடணுங்க. மாற்றிட்டு திரும்ப நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. தயிர் ஸ்லைஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு தங்கிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தயிர் மாதிரி இருக்கும் ஸ்லைஸ் மாதிரி அதை நம்ம வந்து கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிடணும். நான் வந்து ஹேண்டில் வச்சுலாம் ஸ்க்ரப் பண்ணேன், ஸ்க்ரப்பர் வச்சுலாம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நார்மலாக வாஷ் பண்ண சில் தண்ணியிலே தாங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா குக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மண் பானை வந்து சீசன் பண்றது இப்படி தாங்க. நீங்க எந்த மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்றது சீசன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.